தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ அலர்ட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆனைமுகனின் தம்பி, அரோகரா விரும்பி, ஈசனின் இளைய மகன், முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 24/7/2018 விளம்பி வருடம் ஆடி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கேட்டை பின் மூலம் நட்சத்திரம், பாலவ கரணம், மரண யோகம் பின் அமிர்த யோகம் கூடிய நாள். சூலம் வடக்கு வடமேற்கு, நாளிகை 12, பரிகாரம் பால். இன்றைக்கி முருக கடவுளை வழிபடலாம். ஆடி மாதமும் செவ்வாய்க்கிழமையும் கூடி வரக்கூடிய நாளில் முருகன் வழிபாடு சிறப்பு பலனை கொடுக்கும். அது எப்படி வழிபடலான்னா, அபிஷேகம் செய்து வழிபடலாம், அலங்காரம் செய்து வழிபடலாம். அதோட சஷ்டி கவசம், சத்ரு சம்காரவேல் பதிகம், கந்தகுரு கவசம், முருகனுடைய பாடல்களை பாடி வழிபடலாம். இனி இன்றைய கிரகநிலைகளை பார்க்கும்போது சூரியன் கடக சமம், சந்திரன் தனுசு சமம், செவ்வாய் மகர உச்சம், புதன் கடக பகை, குரு துலா பகை, சுக்கிரன் சிம்ம பகை, சனி தனுசு சமம், ராகு கடக பகை, கேது மகர நட்பு பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்குது. இனி இன்றைய ராசி பலன்களை மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேச ராசி. அசுவனி பரணி கிருத்திகோணாம் 13 ராசி. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு காலையில் ஒரு 10 மணி வரைக்கும் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் இன்னைக்கு. அதன் பின் அந்த குழப்பம் விலகும். காலையில் நடக்காத காரியம் மாலையில் நடக்கும். எதிலும் எச்சரிக்கையும் கவனமும் இருந்தால் இழப்புகள் வராது. ஆக இன்றைய நாளில் பிற்பலன் அதிகம். இரவில் நல்ல செய்தி காதுக்கு வரும். அசுவனியில் பிறந்தவங்க அம்மனையும், பரணியில் பிறந்தவங்க முருகனையும், கிருத்திகையில் பிறந்தவங்க நவகோள்களையும் வழிபடுங்க. அடுத்தது ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தருணம் இருக்கா அப்படின்னா, இன்றைக்கி குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். யோசித்து நிதானித்து செயல்படணும். சாப்பிட்றது கூட அவசரப்பட்டு சாப்பிட்டா விற்கிக்கும். பொறுத்து நிதானித்து சாப்பிடணும். அது தவிர அவசரப்படாமல் யாருக்கும் ஃபோன் பண்ணால் கூட நீங்கள் ஃபோன் பண்ணின்னு கேட்குற சூழல் கூட உண்டாகும். அதோட பண விஷயத்தில் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் சில பேர் இது போன்ற காலங்களில் எடுத்துகிட்டு போயிட்டு எங்காவது விட்டுட்டு வந்துடுவாங்க. அது போன்ற நிகழ்வுகள் நடக்க பார்க்கும். அதனால் ஜுவல்ஸ், ஒரு குளிக்கிறீங்க, நீங்கள் ஒரு ஹாஸ்டலில் இருக்கீங்க, கல்வி வச்சுட்டு குளிச்சுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கூடவே இருப்பாங்க. அவங்க எடுத்திருந்தா கேட்க முடியாது, கேட்டால் அங்கே நீங்கள் படிக்க முடியாது. அதனால் கவரிங் நகைகளை இந்த சமயங்களில் போட்டுக்கிறது கூட நல்லது. போனால் இன்னொன்று வாங்கிக்கலாம். ஒரு 200, 300, 500, 1000 லட்சக்கணக்கில் போகிறத தவிர்க்கலாம். இப்படி வண்டி கூட ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, காராக இருந்தால் ஸ்டெப்னியில் ஏர் இருக்கான்னு பார்த்துக்குங்க. முக்கியமாக 4 வீலில் யாருக்கு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு போகணும். அது தவிர அவசரத்தில் நிறைய பேர் பெட்ரோல் இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க. அதுபோல் இப்போது நீங்கள் சாதாரண கார் ஓட்டுறவங்களாக இருக்கலாம். ஒரு லாரி பஸ் நிற்குது, அதை எடுத்து நிறுத்தணும். ஒருத்தர் இதை எடுத்து நிறுத்தி, தம்பி டிரைவர் வரலன்னு சொல்லுவாங்க. நீங்கள் போனோடனே ஸ்டார்ட் பண்ணி எடுத்திங்கன்னா பிரேக் பிடிக்காது. ஏன்னா இதெல்லாம் ஆயில் பிரேக்கு கார்லெல்லாம். அது ஏர் பிரேக் இருக்கும், சிலது ஏர் இல்லாமல் இருக்கும் ட்ரம்மில். நீங்கள் எடுத்தோடனே அந்த ஏர் நம்பாது. அதனால் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் வண்டி ஓடிட்டு ரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் பிரேக் அமுத்தி பார்த்துட்டு அப்புறம் தான் மூவ் பண்ணணும். இப்படியெல்லாம் கொஞ்சம் ஏமாந்தாலும் பல பாதிப்புகளை உருவாக்கிடும். இப்படியெல்லாம் நிறைய நடந்திருக்கு. திடீர்னு வண்டி எடுத்து பிரேக் பிடிக்காமல் அவங்க கொண்டு போய் நிறைய இன்னொரு 2, 3 வண்டி மேலே விட்டு அதெல்லாம் பாதகம் அடைகிற மாதிரி சந்திருப்போம். லைசன்ஸ் வாங்காமல் வண்டி ஓட்டக்கூடாது. நல்ல பயிற்சியெல்லாம் வண்டி எடுக்கக்கூடாது. வண்டி நின்றுட்டு போகுது. சில பேர் அவசரத்துக்காக தள்ளி நிறுத்தப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியாமல் நாம் அதை செய்யக்கூடாது. அதே மாதிரி டாக்டர் கேட்காம மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு பக்க விளைவுகளை சந்திக்கிற சூழலை ஏற்படுத்தக்கூடாது. அதே மாதிரி போக்குவரத்தில் மிகுந்த கவனமும் பேச்சுவார்த்தையில் மிகுந்த கவனமும் இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். கிருத்திகையில் பிறந்தவங்க அம்மனையும், ரோகிணியில் பிறந்தவங்க முருகனையும்,
மிருகசீடத்தில் பிறந்தவங்க ஆண்டாளையும் வழிபடுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். வெளியூர் பிரயாணங்களுக்குரிய சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால இதிலும் யோசித்து நிதானித்து செயல்படுங்க. அவசரமாக எந்த முடிவு எடுக்கக்கூடாது. இப்போது நம்ம ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருக்குறோம், அதை வாங்குறதுக்காக அவங்க ஊருக்கு போகிறோம். அங்கே இருக்கிற 4 பேர் அவங்க பக்கம் தான் பேசுவாங்க, அநியாயமாக இருந்தாலும் நம்ம பக்கம் பேச மாட்டாங்க. அதை தெரிஞ்சு தான் அங்கே நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடணும். ஆக இடம் பொருள் ஏவல் தெரிந்து செயல்படுங்கிறத இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுக்கணும். கல்வியில் மந்த நிலை மாற தெய்வ வழிபாடு அவசியம். அதில் மிருகசீடத்தில் பிறந்தவங்க நவக்கோள்களையும், திருவாதிரையில் பிறந்தவங்க பிரம்மாவையும், புனர்பூசத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் வழிபடுங்க. அடுத்தது கடகராசி. புனர்பூச 4ஆம் மாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி சந்திரன். இந்த ராசிக்கு சந்திரனுடைய நிலைப்பாடு இன்றைக்கி நல்லா இருக்கு, பலவீனம் இல்லை. குரு இடமாறின சிறப்பு, சனி நல்ல இடத்துல இருக்குது, செவ்வாய் ராசியை பார்க்குறது சிறப்பு. ஆனாலும் ஜென்ம ராகு தேவையற்ற மனபயம், கோபம் கூடுதலாகிறது, புரிதல் இல்லாத நிலை சில சமயம் உருவாக்கும். அவசர கோபங்கள் ஆபத்தில் முடியும். ஆக கோபமற்ற நிலை குணம் பெருக வாய்ப்பு இருக்குங்கிறத புரிஞ்சு செயல்பட்டால் இன்றைய நாள் சிறப்புக்குரிய நற்பலன்களை அடைய இயலும். புனர்பூசத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், பூசத்தில் பிறந்தவங்க முருகனையும், ஆங்கிலத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. அடுத்தது சிம்மராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் 1 பாதமும் இருக்கும். ராசி அதிபதி சூரியன். இந்த ராசிக்கு சந்திரன் சிறப்புக்குரிய இடத்துக்கு போயிருக்கார். நல்ல சிந்தனை உதிக்கும், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க, புதிய விஷயங்களை பிறருக்கு சொல்வீங்க, புதிய விஷயங்கள் உங்களுக்கிலிருந்து உதயமாகும். ஆக இன்றைய செயல்பாடுகள் சுணக்கமின்றி இணக்கமாக நடைபெறக்கூடிய நாள். மகத்தில் பிறந்தவங்க அம்மனையும், பூரத்தில் பிறந்தவங்க முருகனையும், உத்திரத்தில் பிறந்தவங்க நவகோள்களையும் வழிபடுங்க. அடுத்தது கன்னிராசி. உத்திரை 2-3-4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1-2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி புதன். 11 குடைவன் 4க்கு போயிருக்கு. உங்களுடைய மூத்த சகோதரி அம்மாவோட இணைஞ்சு பேசுறதுக்கான சூழல்கள் இருக்கும். உங்களுக்கு எதிரான சில வார்த்தைகள் கூட வெளிப்படும். நீங்கள் நல்லதே செஞ்சுருந்தாலும் கூட உங்களை பரவாயில்லைன்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்காக நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஆனாலும் தாயாருடன் பேச்சுவார்த்தையில் சில முரண்பட்ட கருத்துக்கள் ஏற்படும். அந்த நிலை மாற தெய்வ வழிபாடு அவசியம், விட்டு கொடுத்து போகிறது அவசியம். உடல் அசதி சோர்வு இருக்கும், ஆனாலும் பண தேவைகள் பூர்த்தி ஆகும். உத்திரத்தில் பிறந்தவங்க தன்வந்திரி பகவானையும், அஸ்தத்தில் பிறந்தவங்க அன்னபூர்ணையை வழிபட்டு ஒருத்தருக்காவது உணவு தானம் பண்ணுறதும் அன்னதானம். சித்திரையில் பிறந்தவங்க முருகனை வழிபடுறதும் சிறப்பு. அடுத்தது துலாராசி. சித்திரை 3-4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை காட்டக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது. வெளியூர் பிரயாணம் இருக்கும். சனி கிரகம் உங்களுக்கு சாதக சூழலை ஈக்கிறது சம்பந்தமான விஷயங்களை முன்கூட்டியே அறிவிங்க. நாளைக்கு என்ன நடக்குன்னு இன்றைக்கே சொல்ல முடியும்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அரசியலில் கூட்டணி மாறும், அதனால் பலன்கள் அடைவீங்க, பணமும் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை பெறக்கூடிய நாள். பெண்களுக்கு ஆதாயம் இருக்கும், பெற்றோர் வழியில் நன்மைகள் இருக்கும். சித்திரையில் பிறந்தவங்க முருகனையும், சுவாதியில் பிறந்தவங்க அம்மனையும், விசாகத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் மாதமும், அனுச 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு பூமி வழி முதலீட்டுக்குரிய சிந்தனை அதிகம் இருக்கும். இந்த செவ்வாய் வலுப்பெற்று ஸ்தம்பனமாகி ரொம்ப காலம் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால பூமி மேலே உங்களுக்கு இஷ்டம் இருக்கும். கட்டடம் கட்ட யோகம் இருக்குது. பூர்வீகத்தை மாற்றி அமைக்கிற சிந்தனை இருக்கும். பதவி விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. பணம் அதிகரிக்கும், வருமானம், அதிகார நிலை உங்களுக்கு கைகூடும். வெளியூர் வெளிநாட்டு பிரயாணத்தால் நன்மை இருக்கும். சகோதர வழியில் இருந்து வந்த பிணக்கு வழக்கு அகலம். விசாகத்தில் பிறந்தவங்க அம்மனையும்,
அனுசத்தில் பிறந்தவங்க முருகனையும், கேட்டையில் பிறந்தவங்க நவக்கோள்களையும் வழிபடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்கு. ராசி அதிபதி குரு. அசதி சோர்வு இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு சேவிங் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சமயம் சேவிங் பண்ண மாட்டாங்க. இந்த சனி கிரகம் கருப்பு நிறமாக அவங்கள சிகப்பாக இருந்தாலும் கருப்பு நிறமாக வெளியே உலகத்துக்கு காட்ட பார்க்கும். அதே போல் உங்களுடைய உழைப்பினுடைய பலனை பிறர் எடுத்துக்குவாங்க. அவங்க பண்ணுதான் சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் இந்த 7.5 சனியில் வரும். கூட்டு தொழில் பண்ணுறது எழுத்தடிப்படையில் போங்க, அல்லது சிலர் கற்றுக்கிறதுக்காக படிக்க போகலாம், அல்லது சம்பளம் குறைவாக இருந்தாலும் பயிற்சி எடுத்துக்கிற மாதிரி வேலைக்கு போகலாம். அது நல்லது. வேலையில் கொஞ்சம் கூடுதல் சிரமங்கள் இருக்கும். ஒருத்தர் வேலைக்கு வரலைன்னா கூட அந்த வேலையை நீங்கள் செய்யணும்னு உங்கள் மேலிடத்தில் இருக்கிறவங்க சொல்கிறத நீங்கள் கட்டுப்பட்டாக வேண்டிய சூழல் இருக்கும். வீட்டுக்கு லேட்டாக போகும்போது அவங்களும் திட்டுவாங்க, உங்களுக்கு வேலையே பெருசாக போச்சு, குடும்பத்தை மறந்துட்டீங்கன்னு. இருதலைக்குள்ளே இரும்பாக இருப்பீங்க. இது போன்ற சூழல் இன்றைக்கி ஏற்பட்டாலும் நீங்கள் அதை சொல்லி புரிய வச்சு காரியத்தை கச்சிதமாக 2 பக்கம் முடிச்சுக்குவீங்க. மூலத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், பூராடத்தில் பிறந்தவங்க அம்மனையும், உத்திராடத்தில் பிறந்தவங்க ராமனையும் வழிபடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராடை 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு சந்திரனோட போக்கு பரவாயில்லைங்க. செலவுகள் கொஞ்சம் கூடுதலானாலும் காரிய தடைகள் நீங்கும். வெளியூர் பிரயாணம் இருக்கும். வெகு தூர பயணம் செஞ்சு காரியத்தை முடிக்க வேண்டியது இருக்கும். அதில் உத்திராடத்தில் பிறந்தவங்க அம்மனையும், திருவோணத்தில் பிறந்தவங்க முருகனையும், அவிட்டத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி. வெளியூர் பிரயாணத்தால் நன்மை நடக்கும். வெளியே வராத செய்திகள் சிலது வெளியே வர்றது உங்களுக்கு லாபமாகும். புதிய முயற்சிகள் இருக்கும். அசையா சொத்து சேரும். கல்வியில் எதிர்பார்த்த கல்லூரி கிடைத்ததில் மகிழ்ச்சி இருக்கும். அம்மன் வழிபாடு அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கும், முருகன் வழிபாடு சதயத்தில் பிறந்தவங்களுக்கும், இதில் விநாயகர் வழிபாடு பூரட்டாதியில் பிறந்தவங்களுக்கும் பொருந்தும். அடுத்தது மீன ராசி. பூரட்டாதி 4ஆம் மாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி குரு. சில விஷயங்கள் சில பேருக்கு புரியாது. சில பேர் உண்மையை பொய்ன்னு நினைப்பாங்க, சில பேர் பொய்யை உண்மைன்னு நினைப்பாங்க. இது அவங்கவுங்க நேரத்தினுடைய பலனை பொறுத்து. ஆனாலும் இன்றைய நாளினுடைய நிலைப்படி நீங்கள் சொல்கிறது பிறருக்கு புரியும். தேவைக்கு பணம் வரும், உறவுகள் சேரும், நட்புகள் புரிந்து கொள்ளும்னு சொல்லக்கூடிய நாள். விருந்து நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய சந்தர்ப்பம் இன்னைக்கு உருவாகும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புரட்டாதியில் பிறந்தவங்க அம்மனையும், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க நவக்கிரகங்களையும், ரேவதியில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க. நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிற வைப்பதுமானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி யந்திரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.